முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு நாளை ஒட்டி அமைதி பேரணி தொடங்க உள்ள நிலையில் சென்னை ஓமந்தூரார் வளாகத்தில் அமைந்துள்ள கருணாநிதி சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். அதனை பார்க்கலாம். கேமரா கீழ இருக்கு. கொஞ்சம் பண்ணி டாக்டர் கலைஞரின் புகழ், டாக்டர் கலைஞரின் புகழ், டாக்டர் கலைஞரின் புகழ். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். மறைந்த முன்னாள் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 6வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அண்ணா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள், கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தற்போது மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் தொடர்ச்சியாக அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை சந்திப்பு, வாலாஜா சாலை, சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம் வழியாக காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய மெரினா நினைவிடத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தற்போது திமுகவினர் அமைதி பேரணியாக சென்று நினைவிடத்துல மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். தற்போது அதற்கான அந்த அமைதி பேரணி என்பது துவங்கி இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில நடைபெறக்கூடிய இந்த அமைதி பேரணியில பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் கே.என். நேரு, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் மட்டுமின்றி அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்களும் திரளாக பங்கேற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நினைவு நாள் அனுசரிப்பு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே தொண்டர்களுக்கு ஒரு வாழ்த்து பாடலை எழுதியிருந்தார். அதில் தமிழர் தமிழ்நாடு மேன்மைக்காக அர்ப்பணித்து அயராது உழைத்த ஓய்வறியா சூரியன் கருணாநிதி அவர்களுடைய 6வது ஆண்டு நினைவு நாள்ல அமைதி பேரணியில ஒன்று திரளுவோம் என தெரிவித்திருந்தார். அதன்படி தற்போது திமுக முக்கிய நிர்வாகிகள் மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் தற்போது இந்த அமைதி பேரணியில பங்கெடுத்திருக்கிறார்கள். சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலும் திமுக சார்பில் மாவட்ட, வட்ட மற்றும் பேரூர் கழகங்கள் சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மற்றும் புகைப்படத்திற்கு திமுகவினர் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். தற்போது 2 கிலோமீட்டர் தொலைவு கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைதி பேரணியில ஏராளமான திமுகவினர் பங்கெடுத்திருப்பதை நம்மால் இங்கே நேரடியா பார்க்க முடிகிறது. தாயுமானவன், இந்த பேரணி எவ்வளவு நேரம் நடைபெற இருக்கிறது? தற்போது 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெறக்கூடிய இந்த அமைதி பேரணியில மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய புகழை பறைசாற்றக்கூடிய வகையில ஆங்காங்கே மேடைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் குறித்தான அறிவிப்புகள் என்பது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மகளிர் இடஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள், நீர்ப்பாசனம், மின்சாரம், வேளாண் என 62 ஆண்டுகள் சட்டமன்ற பணி, 50 ஆண்டுகள் கட்சியின் தலைவர் பணி, 5 முறை முதலமைச்சர் பணி, 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த சாதனைகள் அடைந்த பட்டியல்கள் தற்போது காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 11 இடங்கள்ல மேடைகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுல தற்போது இந்த அமைதி பேரணி என்பது துவங்கி இருக்கிறது. சரியாக ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்திய தமிழக முதலமைச்சர் தற்போது அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை சந்திப்பு, அதன் பிறகாக வாலாஜா சாலை பகுதியில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் மைதானம் வழியாக சென்று தொடர்ந்து காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மெரினா நினைவிடத்துல அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். 2 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த பகுதியில தற்போது இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது.
சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேரணி என்பது நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழி நெடுகிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான தொண்டர்கள், நிர்வாகிகள் தற்போது இந்த அமைதி பேரணியில பங்கெடுத்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் மட்டுமின்றி திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலர் இந்த பேரணியில பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்க நேரடியா பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.